தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்துகிற டேபிள் ஃபேன் மோட்டர் வந்து ஓடலை அப்படின்னா இந்த பழுதை வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு இந்த மோட்டர் பழுதாக இருக்குதா இல்லைனா நல்லா இருக்குதா அப்படின்றத எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் பயன்படுத்துகிற டேபிள் ஃபேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபேன் வந்து நம்மளுக்கு ஓடலை, அதாவது ரன் ஆகலை அப்படின்னா இந்த மோட்டர் வந்து பழுதாக இருக்கிறதையும் நல்லா இருக்கிறதையும் வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுக்கு முதல்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு மோட்டர் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி நம்மளுக்கு ரீடிங் காட்டும் அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் வந்து ஐ பட்டனில் உங்களுக்கு தரேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் பயன்படுத்துகிற டேபிள் ஃபேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபேன் வந்து நம்மளுக்கு ஓடலை அப்படின்னா அந்த மோட்டர் பழுதாகிருச்சுன்னா அந்த பழுதை வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் வந்து ஒரு நண்பருக்கு வந்து மோட்டரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தார். நான் வந்து அவருக்கு வந்து புதுசாக வந்து ஒரு மோட்டரை மாற்றி கொடுத்துட்டேன். இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேனில் இருந்து நான் கலட்டின மோட்டர், இது வந்து பழுதாகின மோட்டர். இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து பழுதாகிருச்சுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மோட்டரில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இதுதான் இந்த மோட்டருடைய வயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மஞ்சளும் பச்சை நிறம் கொடுத்துருக்கிறது வந்து இது ஏற்றுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிற வயர் கொடுத்துருக்காங்க. இந்த கருப்பு நிற வயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டருக்கு தான் இந்த கருப்பு நிற வயர் கனெக்ஷன் ஆகிருக்கும். இந்த மோட்டரில் வந்து கோயில் வந்து உள்ளுக்கு எரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் நம்மளுக்கு ரீடிங் காட்டுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த இடத்துல டயோடு சிம்பிள் போட்டிருக்காங்க, டயோடு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் நான் 40 வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரோப்பை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ரீடிங் வருது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் இப்போ வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், டேபிள் ஃபேனில் இருந்து வர்ற கருப்பு வயர் பாருங்கள், இதில் ஒரு கருப்பு வயர் கொடுத்துருக்காங்க. இந்த கருப்பு வயரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபேன் மோட்டரில் கொடுத்துருக்க இந்த கெப்பாசிட்டருக்கு வரும். பாருங்கள், இதில் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டரில் கனெக்ஷன் ஆகிருக்கும். கருப்பு நிறத்தில் கொடுத்துருக்குற இந்த வயரில் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர்ன்ற ரெட் கலர் ப்ரோப்புக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நாம் ஒவ்வொரு வயராக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேனில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க, கூட்டி குறைச்சி ஏஆர் எடுக்கக்கூடிய மாதிரி 3 லைன் வரும். இந்த 3 லைனுக்கு வந்து நாம் வந்து இந்த ப்ரோப்பை வச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மோட்டர் பழுதாகிருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ரீடிங் காட்டுன்ற பார்க்கலாம். இப்போ வந்து நான் நீல வயருக்கு வைக்கிறேன். பாருங்கள், நீல வயருக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன், இந்த ப்ரோப்பை வைக்கிறேன். பாருங்கள், டிஜிட்டல் மல்டிமீட்டரில் டிஸ்பிளேயில் எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை. அதை மாதிரி பாருங்கள், இதில் ஒரு வெள்ளை நிற வயர் இருக்குது. வெள்ளை நிற வயருக்கு வச்சு பார்க்குறேன். பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்குமே இல்லை. அதை மாதிரி ரெட் கலர் வயருக்கு வைக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்குமே இல்லை. பாருங்கள், எந்த ரீடிங்குமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லைனுக்கு வந்து அதாவது இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க, கெப்பாசிட்டர் லைனுக்கு தான் இந்த வயர் வரும். இப்போ இந்த லைனுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஏஆரை கூட்டி குறைக்கக்கூடிய மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, நீலம் வெள்ளை சிகப்பு. இந்த லைனுக்கும் இப்போ வந்து தொடர்பு இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயில் வந்து உள்ளுக்கு எரிஞ்சிருக்குது. இப்போ இந்த 3 லைனும் வந்து நல்லா இருக்குதான்றதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த
கருப்பு வயர்லேருந்து புருவப்பை நான் எடுத்துடுறேன். கருப்பு வயர்லேருந்து புருவப்பை எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த வயர்களில் வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நீல வயருக்கு ஒரு புருவப்பை வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சிகப்புக்கு ஒரு புருவப்பை வைக்கிறேன். பாருங்கள், ரீடிங் காட்டுது. இப்போ வந்து ரீடிங் காட்டுது. அதே மாதிரி இந்த வெள்ளைக்கு வச்சு பார்ப்போம். பாருங்கள், ரீடிங் காட்டுது. நம்மளுக்கு ஏற்று லைன் செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. அதாவது மஞ்சளும் பச்சையும் கொடுத்துருக்க இந்த லைன் செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. நம்மளுக்கு இதுதான் முக்கியம். பாருங்கள், ரெட் கலருக்கும் நீலத்துக்கும் லைன் கிடைக்குது. அதே மாதிரி நீலத்துக்கும் வெள்ளைக்கும் லைன் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 லைனும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், இது நல்லா இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனால் வந்து பாருங்கள், இதில் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, கருப்பு நிற வயர். இந்த லைனால் வந்து இந்த மோட்டருக்கு வந்து கரண்ட் உள்ளுக்கு போகலை. என்னென்னா இடையில வந்து கோயில் வந்து எரிஞ்சிருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு இந்த மோட்டர் வந்து வேலை செய்யலை. பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வைண்டிங் பண்ணி எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ஒரு புதுசாக ஒரு மோட்டரை வாங்கி மாற்றி சரி பண்ணி கொள்ள முடியும். இந்த ஃபேன் மோட்டர் வந்து நம்மளுக்கு ரன் ஆகலை, அதாவது ஓடலை, இல்லை ஒர்க்கிங் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அனலாக் மல்டிமீட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நார்மலான ஒரு மல்டிமீட்டர்லையும் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள், இதில் டயோடு சிம்பிள் இல்லைன்னா பட்சர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சில் வச்சு இந்த மாதிரி நாம் பயன்படுத்துகிற டேபிள் ஃபேன் வந்து ஓடலை அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் இந்த டேபிள் ஃபேன் பழுதை வந்து தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் புதுசாக ஒரு டேபிள் ஃபேன் மோட்டரை வந்து மாற்றிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபேன் பழுதை வந்து சரி செய்ய முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.